போகுதுன்னு தெரியலையே. வேகுது இல்ல? அப்புறம் என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல, சும்மா தான் இருக்கோம். இந்தாங்க சார். இதான். ஏன் அந்த ஃபேன் ஓடல? இல்லைங்க சார், காலையில இருந்தே ஓடல. அதை ரெடி பண்ணலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? சரி, நானே என்னன்னு பாக்குறேன். ஏய், இது என்ன மூட்டை? அது ஸ்டோர் ரூம்ல இருந்தது சார். அந்த ஃபேன் ஹைட் பத்தலைங்கிறதுக்காக அதை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு மேலே ஏறுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ சரி, டெஸ்ட் வைங்க. சிரிக்காத, நம்ம மாட்டிப்போம். கணக்கிறோம். சக்கீரா, இப்ப ஃபேன் போடு. ஓடலையா? சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. முடியலையே. சக்கீரா, இப்ப போட்டு பாரு. ஓடுது. அப்பாடா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானோ? சுஷ்மா எங்க? மேலே தூங்குறாங்க சார். சரி சரி, தூங்கட்டும். எனக்கு ஆடிட்டர் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பசங்களை பார்த்துக்கோ. சரிங்க சார். அப்பாடா. முதுகு பிடிச்சிக்கிச்சே. ஆமா ஆமா. ஐயோ, முடியலையே. எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு தெரியலையே. என்ன கணக்கிறான் அவன். ரன்பீர், மறுபடியும் அவர் தான் வராரு, கொஞ்சம் ஒளிஞ்சுக்கோயே. ஐயோ, ஆமா. இனிமேட்டு என்னால் ஒளிய முடியாதுமா. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நீ ஃபர்ஸ்ட் தைரியமா இரு, நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ, ஹலோ, வணக்கம். யார் நீங்க? வணக்கம். வணக்கம். உங்களை தாங்க கேட்குறேன், யார் நீங்க?
சக்கீரா யார் அவரு? சார் அது வந்து அவரு சார் நான் கார்பரேஷன்ல இருந்து வரேன் சார். உங்க வீட்ல யாருக்காவது சளி, இருமல், தும்மல், அப்புறம் காய்ச்சல், மூக்கடைப்பு, வாந்தி, பேதி, நெஞ்செரிப்பு, கண்ணெரிச்சல், வேற எரிச்சல், தலைவலி, தலை சுத்தல், இடுப்பு வலி, கை கால் வலி, முட்டு வலி, முடங்கால் வலி, காது வலி, கழுத்து வலி, நெஞ்சு வலி, பிபி, சுகர், அல்சர், பல்சர், கேஸ் ப்ராப்ளம், ஸ்லோ மோஷன், லூஸ் மோஷன், லங்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தேன் சார். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் உடனே எங்க கிட்ட சொல்லிருங்க சார். நாங்க உடனே வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறோம் சார். ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இதெல்லாம் வாசல்ல விசாரிக்க மாட்டீங்களா? வீட்டுக்குள்ள வந்துதான் விசாரிப்பீங்களா? சார் கார்பரேஷன் உங்க நண்பன் சார். அதான் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது கார்ப்பரேஷன் உங்க நண்பனா? காவல்துறை தானே உங்க நண்பன் சொல்லுவாங்க. சார் அது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்ப கார்ப்பரேஷனும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாங்க இப்பதான் சார் ஃப்ரெண்ட் ஆனோம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி எல்லா பிரச்சனையும் சொல்லுவீங்களோ அதே மாதிரி உங்க பிரச்சனையை எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க தீர்த்து வச்சிரோம் சார். ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. சார் உங்களுக்கு பிபி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்க போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொரோனா ரொம்ப பரவலாம், பாத்துக்கோங்க. நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. அப்போ ஓகே சார். ஓகே 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 பாய். தேங்க்யூ. சக்கீரா, இப்படிதான் வீட்டுக்குள்ள வர வச்சு பேசுவியா? என்ன ஏதுன்னு வாசல்ல நிக்க வச்சு பேச வேண்டியதானே? கார்ப்பரேஷனை போய் சொல்லிட்டு உள்ள வந்து ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஜாக்கிரதையா இரு. அம்மா நீங்க சொன்னப்ப கூட தெரியல, ஆனா ரன்பீர் அங்கிள் செம்மையா காமெடி பண்றாரு. வெரி குட். கீப் இட் அப். தேங்க்யூ சார். இன்னும் நல்லா பண்ணு சார். வாப்பா வா. சார் குட் மார்னிங் சார். இப்போ டைம் என்ன? ஆஃபீஸ் வர டைமா இது? சாரி சார், வர்ற வழியில் டிராஃபிக்கு, அதான். இது சிட்டி, டிராஃபிக் ஆகும்னு தெரியும்ல. சீக்கிரமா கிளம்பணும். அதை விட்டுட்டு டிராஃபிக் மேல காரணம் சொல்லக்கூடாது. ரிசப்ஷன்ல யாராவது என்ன பார்க்க வெயிட் பண்றாங்களா? இல்லை சார், யாரும் இல்லை சார். இல்லையே, வெளியே 2 பேர் வெயிட் பண்றாங்களே. ரஞ்சித், நம்ம தொழிலில் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனமா இருக்கணும். போய் அவங்கள கூட்டிட்டு வா. போ. ஓகே சார். யார் நீங்க? எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? யாரை பார்க்கணும்? வக்கீல் சாரை பார்க்கணும். யார், வெங்கட் சாரியா? இல்லை, பெரிய வக்கீல் வரதாச்சாரி சாரை பார்க்க. சரி வாங்க. வாங்கம்மா. கடவுளே. வேற ஏதாவது டவுட்டுன்னா நீ கூச்சப்படாமல் என்கிட்ட கேளு, ஓகேவா? நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சது இல்லை? ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பண்ண. நான் பார்த்துட்டேன் சார், டோன்ட் வரி சார். அப்புறம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாருங்க, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க. ஐயா, எங்களுக்கு சொந்த ஊர் திருவாங்குடி. நாங்கள் இங்கே பொழப்புக்காக வந்தோம். எங்களுக்கு ஒரே பொண்ணு. நாங்கள் வறுமையில் இருந்தாலும் மானத்தோட வாழ்ந்து வந்தோம் சார். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என் பொண்ணு பேரு அருணா. வயசு 13 தான் ஆகுது. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை சார். திரும்ப வரலன்னா ஏதாவது லவ் கிவ்? ஐயோ,
என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லைங்க ஐயா. சார் இப்போ என்னதான் ப்ராப்ளம் சொன்னதானே சார் தீர்த்து வைப்பாரு. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ 4 பேர் சேர்ந்து கார்ல தூக்கிட்டு போய் என் பொண்ண நாசம் பண்ணிட்டாங்க சார். நாசம் பண்ணிட்டாங்க சார். நாசம் பண்ணிட்டாங்க. நாங்களும் தேடாத இடம் இல்லை. கடைசியா என் பொண்ணு 2 நாள் கழிச்சு கிழிஞ்ச துணி மாதிரி வந்தாயா. என் பொண்ணு யாரு பண்ணாங்க ஏதாவது தெரியுமா? தெரியும் சார், தெரியும். ஆனா அவங்க எல்லாருமே பெரிய இடம் சார். நாங்க சாதாரணமானவங்க. எங்களால அவங்கள எதுவும் பண்ண முடியல சார். அதான் அவங்கள பார்க்க வந்திருக்கோம். நீங்க தான் அவங்க 4 பேருக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். அப்பதான் என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கும். சரி, யாருன்னு சொல்லுங்க. பொன்னேரி எம்எல்ஏ பையன் பிரேமு, அவனோட ஃப்ரெண்ட்ஸும். யார சொன்னீங்க? பொன்னேரி எம்எல்ஏ மகன் பிரேமா சார்? ஆமா சார். என்னய்யா, உன் பொண்ணை போய் எம்எல்ஏ பையன் எதுக்கு தூக்கணும்? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. இவங்கள மாதிரி ஆளுங்க பண்ற விஷயமே இதான். நல்லா பெரிய இடமா பார்த்து சொல்லுவாங்க, அப்புறம் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒன்று பணத்துக்காக சொல்லுவாங்க, இல்லை டிவி மீடியால ப்ரோக்ராம் ஆக்க சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இப்படிதான். இல்ல சார், இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நாங்க இல்ல. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம் வச்சிருக்க? இந்த குடும்பை நீங்களே பாருங்க சார். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுடுங்க அண்ணா. என்ன மச்சான் உன்னை பார்த்து அண்ணான்னு சொல்லுது? என்னது அண்ணனா? போலாமா? என்ன விட்டுடுங்க அண்ணா. போலாம். என்ன சொல்ல கேட்க மாட்டேன். அடிக்காதீங்க அண்ணா. மச்சான் கொஞ்சம் இது புடுறா. புடு மச்சான். என்ன விட்டுடுங்க அண்ணா. இருமா, கொஞ்ச நேரம் சொன்ன கேளு. பாருங்க சார், பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு சின்ன பொண்ணு எப்படி பண்ணிருக்கானுங்க பாருங்க. அண்ணேன்னு கூப்பிட்டது தப்பா சார்? அவனுங்க பண்ண அக்கிரமத்தை பாருங்க சார். நீங்க தான் சார் இவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். உங்க நிலைமை புரியுது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வரேன். சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சார் கிட்ட வந்துட்டீங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாரு. எம்எல்ஏ. நான் பொன்னேரி எம்எல்ஏ ஜெயமோகன் பேசுறேன். யார் பேசுறது? நான் அட்வொகேட் வரதாச்சாரி பேசுறேன். என்ன விஷயம்? சொல்ல வந்தத சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சொல்ல போறது உங்க பதவிக்கே ஆப்பு வர விஷயம். என்னையா உளர்ற? உளரல, உண்மைய சொல்றேன். ஒரு சின்ன பொண்ணை சின்ன பின்னமாக்குன வழக்குல உங்க பையன்தான் முக்கிய குற்றவாளி. யோ வக்கீல, என்னையா சொல்ற?
ஏன் பையனா? ஆமா சார், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஹ, அதுவும் வீடியோ ஆதாரம். சரி சரி, எவ்வளவு வேணும்? அட, பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான். கற்பூரம் மாதிரி டப்புன்னு பிடிச்சிட்டீங்களே. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துட்டீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியா தரணும்? இந்த மாதிரி எத்தனை டீலிங்க பார்த்துருப்பீங்க. யோ, வளன்னு பேசாம டக்குன்னு விஷயத்துக்கு வாயா. சார், நான் டீலிங் எல்லாம் போன்ல பேசுறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா உங்க ஆபீஸ்க்கே வந்துடுறேன். அங்க வச்சு பேசி முடிச்சிருவோம். நீ எல்லாம் இங்க வர வேணாம், நானே அங்க வர்றேன். வாங்க. உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க என் ஆபீஸ்ல அடியெடுத்து வைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆ, சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டையா. ஆமா, நீ சொன்னியே அந்த வீடியோ? அது இனி என் பொறுப்பு. சரி, நான் வச்சிடுறேன்.